என் பேர் கனிஷ்கா. நான் வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் 625 மார்க் எடுத்திருக்கேன். நான் வந்து இது எனக்கு செகண்ட் இயர். நான் ஆல்ரெடி 1 இயர் படிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி 1 இயர் நான் வேறு அகாடமியில் படித்தேன். அப்போது நான் வந்து 501 எடுத்தேன். எனக்கு வந்து அப்போது ஃபிசிக்ஸ் தான் எனக்கு டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. எல்லாருக்குமே ஃபிசிக்ஸ் தான் ஃபீல் ஆகும். எனக்கும் ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் அகாடமி மாறி இங்கே வந்தேன். ஆக்சுவலி நாங்கள் நிறைய பேர் அங்கே சேலமில் படித்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா தான் படித்தோம். அங்கே படித்ததில் எங்கள் யாருக்குமே சீட் கிடைக்கல. அதில் ரிப்பீட் பண்ணது நான் மட்டும்தான். எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஓகேன்னு சொன்னாங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு. பாக்கி எல்லாருமே வேறு வேறு கோர்ஸ் வந்து போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் அவனால் முடியும், நீ போய் பண்ண அப்படின்னு சொல்லி தைரியமாக அனுப்பி வச்சாங்க. ஸோ நான் ஃபிசிக்ஸ்க்காக தான் மெயினாக இந்த அகாடமிக்கே வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ் நல்லா படித்தேன். சம்ஸ்லாம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணோம். எனக்கு டீச்சிங்கே நிறையா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அங்கே இருந்ததுக்கும் நான் இங்கே இருந்ததுக்கும் எனக்கு டீச்சிங் டிஃப்ரெண்ட் ஆனிச்சு. எனக்கு ஃபிசிக்ஸே இப்போது இதை தான் நம்ம போன வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறையா ரீரிப்பீட்டர்ஸ் வந்து இது ஃபீல் ஆகும். ஃபிசிக்ஸ் நம்ம ஃபஸ்ட் இயர் படித்தது செகண்ட் இயர் வந்து புதுசாக தெரியும், இது ஈஸியாக தெரியும். இதையா நம்ம வந்து போன வருஷம் இந்த மாதிரி படித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வந்து புரிஞ்சு படிக்கணும். அது நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் ஃபுல்லாக புரிஞ்சுது அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடலாம். ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கும்போது நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம் அப்படின்னா நமக்கே அது வந்து இன்னும் சரியாக ஃபுல்லாக புரியலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயம் ஃபிசிக்ஸ்லேயே கற்றுக்கிட்டேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கும்போது நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு இடத்துல நானே ஸ்டக் ஆவேன். அவங்க டவுட் கேட்டாங்கன்னா அது என்னால் சொல்ல முடியாது அதுக்கு ரீசன். ஸோ அப்போ தான் தெரிய வரும் நம்மளே இன்னும் ஃபுல்லாக அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நமக்கு மெமரியிலையும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒருத்தருக்கு சொல்லும் போது நமக்கே சில பாயிண்ட்ஸ் புரிய வரும். ஐயோ இதை தான் நம்ம இப்படி தப்பாக புரிஞ்சிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா திங்ஸும் மாற்றிருக்கேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டதை ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது தான் இதுதான் கரெக்டு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருக்கேன். ஸோ குரூப் ஸ்டடீஸும் பண்ணலாம். குரூப் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேசுகிறது சிரிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக உட்காந்து படித்தோம்னா குரூப் ஸ்டடீஸுமே வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கெமிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு என்சிஆர்டி படிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா என்சிஆர்டில் தான் மேக்ஸிமம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் வந்து ஃபஸ்ட் இயர் சீரியஸாக என்சிஆர்டி படிக்கவே இல்லை. என்சிஆர்டினாலே புக்னாலே ஒரு பயம் இருக்கும், அது புரியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட் இயர் வந்து நான் என்சிஆர்டி புக்கே படிக்கவே இல்லை. எங்கள் நோட்ஸ் மட்டும் படித்து இதுவே போதும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு செகண்ட் இயர் தான் தோணுச்சு நம்ம என்சிஆர்டி தான் பேசிக் நமக்கு கெமிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக நம்ம என்சிஆர்டி படிக்கணும். என்சிஆர்டி புக் படித்தாலே நமக்கு முக்கால்வாசி புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தாலும் படிக்க படிக்க நமக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 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 சாப்டர் நம்ம திரும்ப செகண்ட் டைம் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்சிஆர்டி ஸ்கிப் பண்ணாமல் என்சிஆர்டியை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்குறது எல்லாமே. பயோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி தான். ஸோ பயோ படிக்க படிக்க ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். பயோ நம்ம தான் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. விட்டுட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஞாபகம் இருக்கும், சுத்தமாக மறந்துடாது. பட் நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது 2 இதை கன்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். பட் 2 இதில் ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருவோம். இது வருமா அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயோ அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.